நகரத்தார்களோட வீடு முதல் கட்டு, 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டுன்னு இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவில் போய் முடியும். இந்த தெருவில் ஆரம்பித்து பின்கட்டு வரைக்கும் வரும். ஒரு நீளமாக ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். வணிகத்துக்காக கப்பலில் போகிற அந்த ஒரு மாதத்தில் ஈஜிப்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்தது. நீரோட்டம், ஆமையை ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால தானே திரு ஆமையூர்னு திருவான்மியூர். ஆமைன்னா சும்மா சின்னோண்டு ஆமை இல்லை, பெரிய பெரிய ஆமை. இன்னமும் கூட திருவான்மியூரில் ஆமைகள் எல்லாம் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் லைசன்ஸோட விற்கிறாங்க. குட்டி ஆமை துண்டு. அந்த காலத்தில் உடையாட்டம் பிடிச்சிக்கிட்டு நிற்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஆமைகளை தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமை தன்னோட தாய் வீட்டுக்கு தான் போய் முட்டையிடும். எங்கே போயிருந்தாலும் அவங்க ஸ்விம் பண்ண மாட்டாங்க. அந்த நீரோட்டத்திலே போயிட்டு அந்த நீரோட்டத்திலே வந்துடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு கப்பலோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, ஸ்ரீலங்காவில் இருந்துச்சுன்னா அது அந்த நீரோட்டத்திலே திருப்பி அந்த வழியிலே திரும்பி நாகப்பட்டினத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த நீரோட்டம் சரியாக இருக்கும். அதை கணிச்சு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கப்பலில் பயணம் பண்ணியிருக்காங்க. கப்பல் பயணம் ஆமை மூலமாக தான். ஆமை எப்படி தாய் வீட்டுக்கு முட்டையிடுதோ அதே மாதிரி தான் நம்ம தமிழர்களும் அதை பார்த்து தான் தாய் வீட்டுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்குறோம். நம்ம தமிழ்குடியில் தான் இருக்குது. தமிழ்குடி தான் எல்லா இடத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க, தாய் வீட்டுக்கு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது. பின்னாரிகள் என்ன சொல்லுவாங்க கதை, இந்த உலகம் தட்டையாக இருக்குது, அந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறது ஒரு ஆமையாம், பெரிய ஆமையாம். அந்த ஆமை எது மேலே நிற்கிது அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு ஆமை மேலே நிற்கிது அப்படின்றாங்க. சரி, அந்த ஆமை எது மேலே நிற்கிதுன்னா அது இன்னொரு ஆமை மேலே. சரி, ஓகே, அதுக்கு மேலே கீழே என்னதான் இருக்குது? இன்ஃபினிட்டி. ஆமை கீழே ஆமையாக நிற்கிறான். இந்த பிண்டாரிங்க சொல்கிற கதைங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஆமை பூந்த வீடு மீனா பூந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கெட்டதாக சொல்லி வச்சுருக்குறாங்க. ஆமை நல்லது இல்லை அப்படின்னு. ஆமை வளர்க்குறதும் நல்லது, ஆமையை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆடி மாதம் பிள்ளை பெற்றுக்க கூடாது. பிண்டாரிங்கள் எல்லாம் மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆடி மாதம் கல்யாணம். ஏன்னா அப்போ தானே கல்யாண மண்டபம்லாம் ஃப்ரீயாக இருக்கும், யாரும் அதை வரமாட்டாலோன்னு. அப்போ சித்திரை மாதம் குழந்தை பெற்றுக்காதீங்கோ, ஆடி மாதம் சேராதீங்கோ, மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு நம்மளோட வரலாறு தெரியாது, அவங்களுக்கு நம்ம வரலாறு எல்லாமே தெரியும். நம்ம வரலாறை மீட்டு எடுத்துருவோம்.